இங்கே பாருங்க. இந்த இங்கே பாருங்க. இந்த தாளித்து இந்த கடலை மாவு, இந்த கடலை பருப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் வடக்கி அரைச்சது, அதை போட்டு நல்லா தாளித்து பொரியல். இப்போ கொஞ்சம் மிளகா பொடி இதெல்லாம் கொஞ்சம் போட்டாச்சா, மிளகா பொடி, பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் போட்டாச்சு, வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா தாளிச்சாச்சு. இங்கே பாருங்க. இந்த முட்டையை நல்லா பிசுக்கி அதில் போடுவேன். கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி முட்டை, அவிச்ச முட்டை. எங்கள் வீட்டில் முதல்ல முட்டையை கொண்டுட்டு போயிட்டாவல்ல அவைய வேலைக்கு, அதனால் இந்த முட்டையை இப்போ போட்டேன். கொஞ்சம் அது முதல்ல வச்சா கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் இந்த முட்டையை போட்டு நல்லா இப்படி பிணைஞ்சி போட்டாச்சு முட்டை. இந்த முட்டையெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா பொரியலாயும் ஆயிடுது. 2 முட்டையில் கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அரைச்சது, அந்த வடக்கி அரைச்சது, அதையும் போட்டு இதுவும் போட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி இறக்க வேண்டியதான்.